முத்துக்குமரன் வன்மத்தில் தெரிகிறாரா, அவருக்கு தான் டைட்டில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தில் தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் புள்ளி பண்ணுறாரு, மார்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. அதான் இந்த ரெண்டு ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரயான் எவ்வளோ பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமரன் வந்து அவர் பண்ணது நம்ம நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. இந்த ரெண்டு ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து அவர் ரயானை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் வந்து நீங்கள் பயந்து தாண்டா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ பயப்படுற அளவு பெரியார்லன்னு சொல்லிட்டு ஒரு தக்க கொடுத்துருப்பாரு. செகண்ட் ப்ரோமோல பார்த்தா ஜாக்லின் பேசுறாங்க, சகுனி வேலை பார்த்த மஞ்சரியை சொல்றாங்க. கரெக்டான இதுதான். முத்துக்குமரனை வந்து அங்கங்க வந்து சகுனி வேலையை பார்த்துடுறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சரி அவங்களோட வேலையை வந்து சூப்பராகவே பார்த்துட்ருவாங்க. ஏன் முடிஞ்சா அருண்கிட்ட மோதிப்பாரு, செருப்பை கொண்டு அடிச்சு விட்டு போயிடுவான். முத்துங்கிறனால நீ ஈஸியா வந்து மஞ்சரி அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ரெண்டு ப்ரோமோல அதான் காமிச்சிருக்காங்க. என்னைய பொறுத்தளவு எல்லா பேரும் அலைன்ஸ் தான் போட்டுட்டு இருந்தான். ஏன் இவ்வளோ பேசுற ரயான் வந்து சொல்றாப்புல, பெண்களை தோக்கடிச்சுட்டு நீங்க ஆண்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, பயந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாப்புல. இல்லை அப்படி இருக்கும்போது தம்பி இவங்க ஒரு அலைன்ஸ் போடும்போது நீ பெண்கள்கிட்டையும் பேசி வச்சுட்டு வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்டு நானும் வேணா அவங்களோட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டது. சப்போஸ் முத்துக்குமரன் வந்து இதே வந்து அந்த இடத்துல விஜய் விஷாலும் சப்போஸ் வேற ஆள் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா 6 பேர் சரி வாடான்னு சொல்லி சேர்த்துருந்துருப்பாங்க. இவனும் சேர்ந்து தான் அடிச்சிருப்பான். அப்போ உங்களுக்கு தம்பி எங்க தம்பி உங்களுக்கு புத்தி போச்சு? இப்போ சொல்றீங்கல்ல அந்த வேலையை நீங்க எதுக்கு பார்த்தீங்க? எல்லா பையிலும் அலைன்ஸ் தான் பண்ணா. முத்துக்குமரன் பண்ணது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. சேனலும் பார்த்தீங்கன்னா இவனை பத்தி நெகட்டிவாவே காமிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா ஃபைனல் நெருங்கிட்டு இருக்கு, இவங்களோட ப்ராடக்ட்டுக்கு யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிடிஎஃப் நடத்திட்டு இருக்கானுங்க. எனக்கு டிக்கெட்டு ஃபினாலே மாதிரியே தெரியவே. இது வேற ஏதோ டாஸ்க் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப கடுமையா இருக்கணும். இவன் முத்துக்குமரனுக்கு தகுந்த மாதிரி கேம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு முடிவுல தான் இருக்காங்க. மைண்ட் கேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து இது பண்ணா எல்லாருக்கும் சமமான கேம் தானே கொடுக்கணும். இந்த மாதிரி கேம்ல யார் ஜெயிப்பா அப்படின்றத வந்து பிளான் பண்ணி தான் பண்றானுங்க. பிசிக்கல் டாஸ்க்கை பொறுத்தவரை வந்து பெண்களால விளையாட முடியாது. அவங்க ஓடி போய் எடுக்கிற கீழே விழுந்துருவாங்க, ஏதாச்சும் ஆபத்துக்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் விஷாலுக்கு கொடுக்கணும், அவனை பத்தி நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த டிடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு முத்துவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் டாஸ்க் நடக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் அலைன்ஸ் தான் போடுவாங்க. நேத்து நீங்க டாஸ்க் பாத்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிய போகும்போதே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து மஞ்சரி அப்புறமேட்டு இவங்க கூட சௌந்தர்யா அவங்க கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி பவித்ரா அவுட் பண்ணுவாங்க. அதன் பிறகு சேர்ந்து பவித்ரா கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட சேர்ந்து இப்படி ஒவ்வொருத்தரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் படி தான் வந்து அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இது புரியாமல் வந்து ரயான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து 2 ரவுண்டுகள் வந்து முத்துக்குமரன் ஜெயிச்சிருப்பாரு. 3ஆவது ரவுண்டு அவன் கீழே விழுந்துருவான். எல்லாரும் அவன் கீழே விழுந்ததை பார்க்கும்போது இவன் போய் டமார்னு எடுத்து அடிச்சிருவான். அதனாலதான் வந்து முத்துக்குமரன் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே பதிவு பண்ணியிருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் முத்துக்குமரன் தான் இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விதமா கிளப்பி விட்டுருக்கேன். சேனலும் அதே தான் ப்ரோமோல இருந்து எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அவன் டைட்டில் வின் பண்ணக்கூடாது, அதுதான் இவங்களோட எண்ணமாவே இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் என்னதான் இவங்க ஒட்டச்சாலும் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க உடைக்க தான் ட்ரை பண்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்க என்ன நம்ம அடிச்சுட்டு போயிடணும். ஜாக்லினை பொறுத்தளவு நம்ம டைட்டில் அடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் அதுக்குமே இருக்கு. மஞ்சரியை பொறுத்த நம்ம முத்துக்குமரனை இது பண்ணி நம்ம அடிக்கணும். ஏன்னா முத்துக்குமரனுக்கு என்னென்ன பண்றான்னு சொல்லிட்டு பாதி நாட்கள் வெளியில வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கு. அப்பவே கண்டிப்பா வந்து மஞ்சரிக்கு தெரியும், கண்டிப்பா அவன் வந்து மக்கள் வாக்குகளை வாங்குறான், அவனுக்கு வந்து ஓட்டிங் விழுது, இவன் டைட்டில் கொடுத்துருவாங்க, அதனால அதை நோக்கி தான் போகுது, இவன் நம்ம உடச்சி இவனை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு மஞ்சரிக்குமே அந்த எண்ணம் இருக்கு. டாஸ்க் பீஸ்ட் அண்ணே பார்த்தீங்கன்னா டாஸ்கெல்லாம் நல்லா தான் விளையாடுறாப்புல. இவ்வளவு நாள் வந்து தம்பி ஷெல்லுக்குள்ள இருந்தாப்புல. ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேருக்கு தவிர வேற யார்கிட்டயாச்சும் அவன் சண்டை போட்டு இல்லை பெரிய சூரப்புலின்னு காமிச்சு ஏதாச்சும் அவன் பண்ணியிருக்கானா? வீட்டுக்குள்ள நடக்கிற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்யூஷன் அவன் கொடுத்துருக்கானா? எதுவுமே பண்ணது கிடையாது. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ சௌந்தர்யா கூட என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க கூட மட்டும்தான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு போன பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா கூட அப்பப்போ உட்காந்து பேசிட்டு தான் இருப்பான வழியே. ஏதோ அப்பப்போ தெரிகிற மாதிரி ஏதோ பண்ணுன்றதுக்காண்டி பண்ணுறான வழியே. ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளவு நாள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து யாருக்குள்ளேயோ ஒரு கூட்டுக்குள்ளே அவர் பாட்டுக்கு உட்காந்தே இருப்பார். இவனை டாஸ்க் பீஸ்ட்னு வேற சொல்லிட்டு ஏதோ 2-3 டாஸ்க் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா இவன் எல்லா டாஸ்க்கையும் ஜெயிச்சிருவானா? அந்த ஒரு 2 ரவுண்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்ட்லேருந்து கரெக்டாக பிடிச்சி அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இருந்தது பெண்கள் தான். இவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவுட் பண்ணி இது பண்ணான். இவன் பண்ணா நியாயமா?
இவனுக்கு வந்தா ரத்தமா, மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் ரயான் பேசிட்டு இருக்கான். இந்த டிடிஏ பொறுத்தளவு யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.